குஷன் மாடல். என்னங்க இவ்வளோ தங்க தகடெல்லாம் வச்சிருக்கீங்க? ஃபுல்லாக உங்களுக்கு தாஜ்மஹால் பேட்டர்ன் அப்படியே இருக்குனால நம்ம அரண்மனை மாடல் சார். அரண்மனை மாடல் சீரிஸ் 1. ஒவ்வொரு மாடலில் இருக்கக்கூடிய கார்விங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 15,000க்கு இந்த டபுள் மொபைல் ஸ்டோரேஜ் கொடுத்து நம்ம 21 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். பிரம்மாண்டமான ஒரு டேக்வுட் சோஃபா குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் பார்க்குறோம். இந்த மாடல் வந்து திருஷ்ய மாடல். உங்களுக்கு இந்த மாடல் வந்து விசிறி மாடல். இந்த மாடல் வந்து மீன்வால் மாடல். இங்கே இருக்கிற எந்த தேக்கு மர கட்டில் எடுத்தாலும் 15,000 ரூபா தான் குயின் சைஸில். இங்கே இருக்கிற எந்த தேக்கு மர கட்டில் எடுத்தாலும் 20,000 ரூபா தான் கிங் சைஸ். ரிவால்விங் சேர். இது தேக்கலையா சார்? ஆமாம். என்னங்க இது எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? ஹலோ வால் வைக்க மாட்டேன் சேனல். ஸோ வீடியோ எடுத்துருப்பீங்க. அதாவது February 8 லைஃப் ஃபர்னிச்சரோட புது பிரம்மாண்டமான சொல்ல ஓப்பன் போகிறாங்க. ஓப்பனிங் ஆஃபராக வெறும் 10,000 ரூபாய்க்கு தேக்கு மரம் கட்டி கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு தேக்கு மரம் சோஃபா கொடுக்க போகிறாங்க. இது ரெண்டு மட்டும் ஆஃபர் கிடையாதுங்க. எனக்கு பின்னாடி பார்த்து கலெக்ஷன்ஸ் இந்த ஷோரூமில் நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாமே தேக்கு மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ரொம்ப பிரம்மாண்டம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷோரூம் எங்கே சார் லொக்கேட்டாக இருக்குது சார்? இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் குனியம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம ஷோரூம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹார்வேன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதான் நம்மளுடைய நியர் லேண்ட்மார்க்கே கரெக்டுங்களா? ஆமாம் சார். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏகப்பட்ட ஆஃபர் இருக்குங்க. வாரண்டி, கேரண்டி, டெலிவரி, இஎம்ஐ ஆப் சொல்கிறது எல்லாமே இருக்குது. பார்த்துடலாம். வெறும் 10,000 ரூபாய்க்கு தேக்கு மர கட்டில் ஓப்பனிங் ஆஃபராக கொடுக்குறோம். 2 பேர் தாராளமாக படுக்கக்கூடிய ஃபுல் தேக்கு மர கட்டில் சென்டர் பாட்டும் தேக்கில் கொடுத்து வெறும் 10,000 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓப்பனிங் ஆஃபர் சார். ஓப்பனிங் ஆஃபரில் செகண்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த தேக் சோஃபா சார். இந்த 3 சீட்டர் சோஃபா பார்த்து நம்ம வெறும் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓப்பனிங் ஆஃபராக. ஆமாம் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் நிலம்பூர் தேக்கில் இந்த 3 சீட்டர் சோஃபா 10,000 நம்ம கொடுத்துட்ருக்கோம். சீரியஸாக இந்த 10,000 சோஃபானா அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மி பண்ண அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே வந்து 50,000 என்ன சோஃபா எடுத்தீங்களோ அதே குவாலிட்டி 10,000 சோஃபாக்கு இருக்கு. ஸோ இதில் வேறு கலர் கஸ்டமைசேஷன் நிறைய இருக்குது சார். கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கலர் தான் இருக்குது அப்படின்லாம் கிடையாது சார். சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓப்பனிங் ஆஃபர் பார்த்துட்டோம். அடுத்து கட்லோடைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கட்டில் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அப்கிரேடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 15,000க்கு இந்த மொபைல் ஸ்டோரேஜ் இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வித் மொபைல் ஸ்டோரேஜ் லெக் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 சைஸ் நம்ம லெக் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். 4க்கு 2 லெக் கொடுத்து 15 கொடுத்துட்டு இருந்த அந்த மாடல் இப்போ 5க்கு 2 லெக்கு வித் மொபைல் ஸ்டோரேஜோடவே நம்ம 15 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சார். 5,000 ரூபாய்க்கு அதாவது இந்த மாதிரி டிசைனோட கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. உண்மைதான் சார். சார் ஒரு மொபைல் ஸ்டோரேஜ்னு எடுத்துட்டோம் பாருங்கள். அடுத்த மாடல் பாருங்கள். மொபைல் ஸ்டோரேஜில் இந்த மாடல் 20,000 ரூபா ரேட் வரும். ஓகேங்க. இந்த பேட்டர்ன் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைப் டிசைன் வரும், 20,000 ரூபா வரும். இன்னொரு மொபைல் ஸ்டோரேஜ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சைடு காரிங் ஃப்ளவர்ஸோடு வரும். இதுவும் 20,000 ரூபா வரும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல நம்ம அந்த மாடலை வந்து நம்மளுடைய ஓப்பனிங் ஆஃபராகவும் சிக்னேச்சர் மாடலாகவும் அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம். 5க்கு 2 லெக் வித் மொபைல் ஸ்டோரேஜ் 15 ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அது போக புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. புதுசாக கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம 1 by 1 பார்க்கலாம். பாருங்க, அடுத்த குயின் சைஸ் மாடலில் இந்த பட்டன் டைப் மாடல் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 22,000 ஆஃபர் ப்ரைஸ் வரும். 22,000. இந்த மாடல் எடுத்துட்டிங்கன்னா ஆர்டின் மாடல் நிறைய வீடியோவில் நம்ம ஆர்டின் மாடல் காமிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டின் மாடலே வந்து டபுள் மொபைல் ஸ்டோரேஜ் கொடுத்து நம்ம 21 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ப்ரைஸ் சார். நம்ம எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் கொடுக்கறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்க முடியாது. பார்த்துலாம் வீடியோட எண்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நம்ம கஸ்டமர்ஸை காமிச்சிடலாம். அடுத்து இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா பட்டன் டைப்பில் டைமண்ட் டிசைன் கொடுத்துருப்போம். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக டைமண்ட் மாதிரியே தெரியும். டீக்லேயே நம்ம அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 3D டிசைன் மாதிரி தெரியுதுங்க இங்கிருந்து பார்க்கும்போது. வியூ நேச்சுரலாக நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 22 ஆஃபர் ப்ரைஸுக்கு வருது. இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. 15க்கு இருக்குது, 18க்கு இருக்குது. நம்ம இன்னும் மாடல்ஸ் பார்க்கலாம். பின்னாடி பேக் எண்டில் நம்ம பார்க்கலாம். ப்ரைஸை விடுங்க சார். இது என்ன சார் மாடல் இவ்வளோ? இது வந்து அரண்மனை மாடல் சார். அரண்மனை மாடல் சீரிஸ் 1. எஸ். இதில் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா லெக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 லெக் கொடுத்துருவோம். ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடில் தான் நம்ம இதை கார்விங் பண்ணியிருக்கிறோம். கையிலே கம்ப்ளீட்டாக ஹேண்ட்ஒர்க்கில் அது பண்ணியிருக்கிறோம். ஏதோ ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி வேலைப்பாடுங்கிறது கண்டிப்பாக இவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த மாடல் பார்த்துட்டுனா நம்ம 50,000 அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இதெல்லாம் வெளியே எடுத்தால் என்ன ரேட் சார்? சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இந்த மாடல் வந்து வெளியில் பார்த்துட்டுனா மினிமம் 65,000 அந்த மாதிரி இருக்கும். ஆன்லைனில் போயிட்டு 80,000 வந்துடும். இது வந்து அரண்மனை 2.0. இது என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த மாடல் நம்ம 2.1 சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லெக் இருக்கு இல்லைங்களா? லெக் வந்து 7 feet ஹைட் வரும். இந்த 7 feetமே வந்துட்டு நமக்கு டோட்டலாக ஒரே மரத்தில் நம்ம பண்ணியிருப்போம். கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே மரம் தான். சரிங்களா? கம்ப்ளீட்டாக இந்த ரிங் டிசைன் பண்ணதுக்கார சொல்லுங்க. இது வரைக்கும் பண்ணி சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் பண்ண முடியல. ஆமாம்,
அதுக்கான அந்த ரேட்டு இல்லைங்களா? ஆமாம். இப்போ இதில் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோங்கல்ல பார்த்தீங்க பாருங்கள், மேல் டாப்பில் இருக்கிற கார்விங் ஃப்ளவர்ஸு எவ்ரிதிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக, ஐ மீன் நேமுக்கு ஏற்ற மாதிரியே பிரம்மாண்டமாக இருக்குது. நேமுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து அரண்மனை 2.0ங்கிறது அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக கொடுத்துட்ருக்குங்க. 65,000ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா டெஃபினட்டாக இந்த மாடல் நீங்கள் பாருங்கள், இதில் எவ்வளோ, அதாவது சேம் அதே டிசைன் பண்ண அதோட இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அரண்மனை சீரிஸ் 1 மார்க்கெட்டில் 65,000 இருக்குது. நம்ம அரண்மனை 2.0 65,000 நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், ப்ரீமியமான ஒரு குஷன் மாடல். என்னங்க இவ்வளோ தங்க தகடெல்லாம் வச்சுருக்கீங்க? ப்ரீமியமாக தெரியணும் இல்லையா சார்? உண்மையாக பார்க்கும்போது இந்த கிளாத்துலேருந்து எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும். இந்த ஒர்க் எல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு மாடலில் இருக்கிற கார்விங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இவ்வளவு ஹெவியாக நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இந்த ப்ரீமியம் குஷன் மாடல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து 42 அப்படிங்கிற ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கீழே லெக் இருந்து அதே சேம் டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த லக்ஸரி மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி வாங்க. ஓகே, கீழே பார்த்துட்டிங்கன்னா என்னங்க மேட்ரஸ் கீழே இங்கே லெக் தெரியுங்க. இதே மாதிரி பேரலாக இங்கே லெக்கு தெரியும். இதே மாதிரியான லெக்கு வந்து டோட்டலாக 8 லெக்கு இன்னரில் இருக்கும். ஓ, அப்போ 4 கால் கட்டில் இல்லை, 8 கால் கட்டில், 12 கால். 12 கால் ஆல்ரெடி 8 கால் உள்ள இருக்குது. வெளியில் இங்கே 2 கால் வரும், இதில் 2 கால் வரும். டோட்டலாக வந்து 12 கால் கொடுத்த மாடல் தான் இது. இது மட்டும் இல்லைங்க, அந்த அரண்மனை மாடல், அரண்மனை 2.0 இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து 8 கால் லெக் வச்சு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சீரியஸாங்க, 4 பேர் இல்லைங்க, 8 பேர் ஏறி நின்று குதிச்சாலும் இந்த கட்டில் எதுவும் ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா? அடுத்து புது டிசைன் இருக்கு, ஆர்டின் மாடல். நம்மளுடைய புது ஷோரூமுக்கான லான்ச்சிங்கில் இருக்கக்கூடிய இன்னொரு மாடல் இது. இதில் பார்த்துட்டிங்கன்னா 5க்கு 5 லெக் கொடுத்துருப்போம். இந்த ஆர்டினுடைய அந்த ஒர்க்கே பார்த்துட்டிங்கன்னா 2 இன்ச்சு திக்னஸில் கொடுத்துருப்பேங்க. உண்மையாகவே அதாவது ஏதோ ஒரு 3D டிசைன் 5D டிசைன் மாதிரி உள்ளேருந்து தனியாக கட்டிலிருந்து வெளியே வருதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர ஒர்க்மேன்ஷிப். அதுவும் காலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் இல்லைங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் பாட்டில் நம்ம இருந்து யூஸ் பண்ணுறது பழக வரைக்கும் எல்லாமே டீக்கு தான். பேட்டை தூக்கி காமிச்சிடலாம். இங்கே வாரு எப்படி இருக்குன்னுப்பா. அந்த கேப் கூட பெருசாக இல்லை ஏன் சார்? ஒவ்வொரு இதுக்கு இது எல்லாமே வந்து தேக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி கேப் இல்லாமல் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அதே மாதிரி இதோட ப்ரைஸ் என்ன வரும் சார்? இது சார் இவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்க இந்த ஆர்டின் மாடலோடைய ப்ரைஸ் வந்து 34,000 வருங்க சார். எனக்கு சார் நம்ம கிட்ட பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாடலுடைய ப்ரைஸ் கேட்கும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். கண்டிப்பாக. காரணம் நம்ம மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதுனால இவ்வளோ லோ ப்ரைஸை கொடுக்கணும். இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்களே இதோட ஹையராக தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. பட் ஆனால் இப்போ இன்னும் கம்மி பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். சூப்பர். இந்த மாடல் பற்றி சொல்லிடல சார். இந்த மாடல் வந்து பில்லர் மாடல். கால் பார்த்தீங்கன்னா 4க்கு 4 லெக் இருக்கும். இந்த பட்டன் டைப்பு, மேலே ஸ்டிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த மாடலும் ஃபுல் டேக்கு 32,000 ஆஃபர் ப்ரைஸ் வருங்க. 32,000 வரும். அதே மாதிரி இன்னொரு மாடல் நம்ம குயின் சைஸில் ஒரு டைமண்ட் பார்த்துருந்தோம். அதே மாதிரி டைமண்ட் வந்து ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி டைமண்ட் வித் ஃப்ளவர் டிசைனில் குயின் சைஸில் நம்ம டைமண்ட் மாடலில் பார்த்துருந்தோம். அதே மாடல் வந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் கொடுத்து அப்கிரேட் பண்ணி கிங் சைஸில் வச்சுருக்கிறோம். இந்த மாடல் வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் 32,000 வருங்க. 32,000 வரும். ஸோ கட்டில் பார்த்தாச்சு. அடுத்து சோஃபா கலெக்ஷன். அடுத்து சோஃபாஸ் பார்த்துடலாம். சோஃபாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் மாடல் பலூன் மாடல் சோஃபா. இந்த மாடல் வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 20,000 வருங்க சார். 20,000 வரும். நெக்ஸ்ட் மாடல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் வந்து விசிறி மாடல். விசிறி மாடல் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அந்த விங் டிசைன் வந்துடும். அதனால் விசிறி நம்ம நேம் வச்சுருக்கிறோம். இந்த மாடல் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 22,000 வருங்க. 22,000 வரும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் வள்ளி மாடல் பார்த்துட்ருக்குறோம். வள்ளி மாடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் நம்மளுடைய சிக்னேச்சர் மாடல். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளி மாடலுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 8 இன்ச்சு பேக் ரெஸ்ட் குஷன் கொடுத்துருப்போம். உண்மையாகவே அதாவது தேக்கு மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த அளவுக்கு சைஸில் வந்து பேக் ரெஸ்ட்டில் என்ன மரம் நம்ம கொடுத்துருக்குமோ அந்த திக்னஸ் அளவுக்கு நம்ம வந்து இங்கே ஹைட்டாக திக்னஸில் வந்து கலர் கஸ்டமைசேஷன் நிறைய கலர். ஒவ்வொரு மாடலுக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1000 கலர்ஸ் நம்ம புக்லெட் வச்சிருக்கிறோம். கஸ்டமர் என்ன கலர் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த கலரில் நம்ம வந்து மேக் பண்ணி கொடுத்துடலாம். எல்லா மாடலுக்குமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 8 இன்ச்சு குஷன் கொடுத்து அந்த வள்ளி மாடல் வந்து நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 25,000 வரணும். 25,000 வரும். அடுத்து சார் நெக்ஸ்ட் மாடல் எங்களுடைய இன்னொரு சிக்னேச்சர் மாடல். இந்த மாடல் வந்து திருஷ்ய மாடல். திருஷ்ய மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பனிங் ஆஃபராக இன்னொரு அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட் குஷன் வந்து 6 இன்ச்சு தான் நம்ம கொடுத்துருப்போம். முறையாக வந்து 7 இன்ச்சு திக்னஸில் குஷன் இதுக்கு கொடுத்துருக்குறோம். 7 இன்ச்சு திக்னஸ் கொடுத்துருக்குறோம். ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அதே ப்ரைஸ்க்கே கொடுத்துட்ருக்கோம். 26ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் தான். குஷன் மட்டும் 7 இன்ச்சு கொடுத்து நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது
ப்ராடக்ட்டில் தான் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் எதுவுமே அப்கிரேட் பண்ணலைங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்த மாடல் சார் வாங்க சார். நெக்ஸ்ட் வந்து தாண்டவ மாடல் பார்க்குறோம். தாண்டவ மாடல் பார்த்துட்டுனா உங்களுக்கு ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஆர்ச் டைப்பில் கொடுத்துருப்போம். நல்லா ப்ராடான திக்னஸில் கொடுத்துருப்போம். ஹேண்டில்ஸு லெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லைனுடைய பேட்டர்ன்லேயே வந்து இந்த தாண்டவ மாடல் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும் இந்த மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு குஷன் கொடுத்து நம்ம மேலே ஹெட்டில் வந்து ஆர்ச் கொடுத்துருக்குறோம். 1.5 இன்ச்சு திக்னஸில் மரம் கொடுத்துருக்குறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து 35,000 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களா? இந்த மாடல் வந்து மீன்வால் மாடல். சார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிஃபை மாடலாக தான் நம்ம வந்து நேம் வச்சிருக்கிறோம். இதில் என்னன்னு கேட்டால் இந்த மீனுடைய வால் டிசைன் வந்து இங்கே டிசைன் கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா லெக் எல்லாமே செப்பரேட் லெக்காக ஒரு பேஸ் டிசைனோடவே நம்ம இதை கொடுத்துருக்குறோம். இன்னுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இவ்வளோ ஹெவியாக கொடுத்துருக்க இந்த மாடல் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா 36,000க்கு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த மாடல் ஜவான் மாடல்னு ஒரு மாடல் பார்க்குறோம். ஜவான் மாடல் பார்த்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். இதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம லெக்கு பேஸ்மெண்ட் எல்லாமே செப்பரேட்டாக வந்து 6 இன்ச்சு திக்னஸில் வந்து நம்ம ஹைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேண்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 இன்ச்சு திக்னஸில் நம்ம வந்து இதோடைய மரம் கொடுத்து தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறதுக்கு ஜவான் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி இது ரொம்ப ஹெவியாக தெரியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம். 42ங்கிற ஒரு ஆஃபர் 42 கொடுத்துட்டு எல்லாரும் வாங்க. அதாவது தேக்கு மரத்தில் நல்ல சோஃபா வாங்கணுன்றாங்க, இந்த மாடல் போகலாம். கண்டிப்பாக போகலாம். ஏன்னா இவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஆனால் எக்கனாமிக்கல் ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வெளியே எங்கே கேட்டால் 70,000 வாங்கணும்னு சொன்னால் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு உண்மைதான். அந்த அளவுக்கு அதாவது இதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 60,000 70,000 மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம வந்து இந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் குஷன் சோஃபா பார்த்துட்டு இருந்தோம். டேக் அவுட் வித் குஷனோட பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்லேயே நம்ம கொடுத்த இந்த மாடல் சந்தனமாலாங்கிற நேமில் 30,000ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு மாடலும் குஷன் இல்லாமல் இருக்கிறதுமே வந்து பேக் சப்போர்ட்டு நெக் சப்போர்ட் எல்லாமே இருக்கும். இப்போது இது வரைக்கும் குஷன் மாடல் பார்க்கும்போது நான் உட்காந்து காமிக்கல. குஷன் மாடலுங்கிறது ஆக்சுவலாக எல்லாருக்குமே வந்து அதோட கம்ஃபர்டபுள் பார்த்தோன்னே தெரியும். குஷன் இல்லாத மாடல் பார்க்கும்போது அதோட கம்ஃபர்ட் இருக்குமா இல்லையா, எப்படி உட்கார்றதுக்கு இருக்குன்னு டவுட் இருக்கும். கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு இந்த மாடலை நான் உட்காந்து காமிக்கிறேன். நான் உட்கார்றேன். என்னுடைய நெக் வரைக்கும் பேக் ரெஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த முதுகு தண்டு சப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாடல்லையும் அந்த ஸ்பைன் சப்போர்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பாருங்க ஆப்போசிட்ல இந்த மாடல் இருக்கு. இந்த மாடல் பேர் வந்து பயங்கரமா தெரியுது, ரோலெக்ஸ் மாடல். இந்த மாடலை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைன் சப்போர்ட் இன்னுமே பெட்டரா தெரியும். பாருங்க என்னோட ஸ்பைன் வந்து பர்ஃபெக்டா உட்காந்துருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் ரெஸ்ட் நம்மளோட எந்த மாடலுக்கும் வந்து நெக் ரெஸ்ட்டை நம்ம வந்து ஷார்ட் பண்ணவே கிடையாது. எல்லாமே ஹைபேக். ஹைபேக் அப்படின்னா நம்ம கேஷுவலாக உட்காரோம் அப்படின்னா ஒருத்தர் யாராக இருந்தாலும் எப்படி உட்காந்தாலுமே நெக்கில் சப்போர்ட் இருக்கணும். அதுதான் ஹைபேக் மாடல். இப்போ இந்த மாடல் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு பிரம்மாண்டமான குஷன் இல்லாத மாடல் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிரம்மாண்டமான ஒரு டேக்வுட் சோஃபா குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் பார்க்குறோம். இந்த மாடலுடைய நேம் வந்து ஆவேசம் சோஃபா. இதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த சிங்கிள் சேர் நான் உட்காடுறேன். சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ டாலாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேக்வுட்டில் வந்து அது இன்னொன்று என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா நான் முதலே சொல்ல வந்தது மிஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு மாடலுக்கும் ஹேண்டிலில் எந்த ஒர்க் எடுத்தாலுமே வந்து நம்ம மேக்ஸிமம் ஜாயின்லெஸ்ஸாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின்லெஸ் எல்லாமே இதில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் லெக்கு இவ்வளோ கர்வ் டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரே மாதிரி. ஆனால் இதில் எங்கேயுமே ஜாயிண்ட்டு கிடையாது. இந்த ஹேண்டில் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு இது வரைக்குமே ஜாயின் கிடையாது. அதுதான் இங்கே அப்படி வந்து உங்களுக்கு இந்த ஆர்ச் டைப்பில் வரதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம பிக் சைஸ் மரம் எடுத்து நம்ம கட் பண்ணுறதுனால தான் ஜாயிண்ட் இல்லாமல் நம்ம கொடுக்கறது. நம்ம பார்த்த எல்லா மாடலுமே மேக்ஸிமம் ஜாயின்லெஸ்ஸாக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது ஒரு ஸ்பெஷல் நம்மகிட்ட இருக்குங்க. அப்போ இதோட ப்ரைஸ் இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் வந்து நமக்கு 40,000 வருங்க சார். நான் கூட இது 60,000 65,000 சொல்லி 40,000 தான் சார். 40,000 தாங்க சார். லைஃப் ஃபர்னிச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைவாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அது வீடியோட எண்டில் நம்ம காமிக்க போகிறோம். அதை பார்க்கும்போது கஸ்டமருக்கு தெரிஞ்சிடும் நம்ம மேனுஃபேக்சரர் இல்லையா அப்படிங்கிறதும், அந்த மேனுஃபேக்சரர் இருக்கிறதுனால தான் இவ்வளோ லோ ப்ரைஸ் கொடுக்க முடியுங்கிறதும் வீடியோ எண்டில் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் சார். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீமியமான லக்ஸரி மாடல் பார்க்குறோம். முறையாக இந்த மாடல் வந்து நிறைய அப்கிரேடோட நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதில் என்னென்னு ஃபஸ்ட்டு இந்த மாடலுடைய நேம் கொம்பன் சோஃபா. கொம்பன் சோஃபா இதுக்கு முன்னாடி நம்ம மேக் பண்ணிகிட்டு இருந்ததை விட நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து அதுவும் மெயினாக வந்து குஷனில் தான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் சீட்டுடைய குஷன் 18 இன்ச் ஹைட் கொடுத்துருக்கோம். சொன்ன மாதிரி அதுதான் இந்த கொம்பன் சோஃபா வந்து ஓவராலாக 10 இன்ச்சு தான் நம்ம முதல்ல செஞ்சுட்டு இருந்தது. மார்க்கெட்டில் அவைலபிளும் 10 இன்ச்சு தான். நம்ம 18 இன்ச்சு கொடுத்துருக்கோம். இந்த 18 இன்ச்சில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டுட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக்கெட் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்கோம்.
பாக்கெட் ஸ்ப்ரிங்கு மேலே சூப்பர் சாஃப்ட் ஃபோமு ஹெச்டி ஃபோம் எல்லாம் கொடுத்து நம்ம இந்த கொம்பன் சோஃபா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதோட ஆக்ஷன்ஸ் பாருங்க, நான் உட்காரும்போது உள்ள போகுது அப்படிங்கிறது ஆமாம் அந்த ஆக்ஷன் தெரிஞ்சிருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் ரெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ சைடில் காமிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு பேக் ரெஸ்ட் குஷன் கொடுத்துருக்கோம். 10 இன்ச்சுக்கு நம்ம இதோட திக்னஸ் கொடுத்துருக்கோம். பாருங்க, இதுவும் பாருங்க லைஃப் டைமுக்கு இருக்குங்க. டீக்வுட் அப்படிங்கிறதே வந்து லைஃப் டைம் ப்ராடக்ட் தாங்க. இவ்வளவு ஹெவி, அதாவது 18 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுடைய பழைய மாடலை விட 8 இன்ச்சு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஹைட் மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. நான் வீடியோட பிகினிங்ல சொன்ன மாதிரி நிறைய ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாமே அதே ப்ரைஸுக்கு தான். சூப்பர். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஹெவியாக இருக்கிறது ஒரு 65,000 ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வெளி மார்க்கெட்டில் விசாரிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஃபினிஷிங்கோட இந்த லுக்கோட இருந்துச்சுன்னா அதோட ப்ரைஸே வேறு. ஆனால் ஓன் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது கம்பெனி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து கார்னரில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து கார்னர் மாடல் பார்த்துட்டு இருக்கிறேன் சார். ஒவ்வொரு கார்னர் மாடலுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்னென்ன மாடல் 3+1+1 மாடல் பார்த்தோமோ அதே மாடல் தான் நம்ம கார்னர் மேக் பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மீன் வால், அது 5 சீட்டர் பார்த்து அதே மாடலில் கார்னர் வச்சிருக்கிறோம். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 37,000 வரும். ஆனால் கார்னர் அப்படிங்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நம்ம குவாலிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குங்கிறத கிடையாதுங்க. சேம் அந்த மாடலுக்கு நம்ம என்ன திக்னஸில் குஷன் போட்டிருக்கோமோ அதே திக்னஸ் குஷன் தான் கொடுத்துருப்போம். அதே ஹைட்டு தான் இருக்கும், அதே பிரெத்து தான் நம்ம கொடுத்துருப்போம். இன்னொன்று இங்கே என்ன சார், ஏதோ தேக்கு மரத்தில் ஜன்னல் செஞ்சு வச்ச மாதிரி வச்சிருக்கீங்க. இந்த டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ் சார், கார்னர் அப்படிங்கும்போது நம்ம அந்த பேட்டர்னோட கொடுத்தா தான் சார் லுக்கு. உண்மையாகவே இங்கே பாருங்கள், அதாவது கண்டிப்பாக வீட்டில் வாங்கி போட்டாங்கன்னா எங்கே வாங்கினீங்க தான் கேட்பாங்க. அதுவும் லைஃப் ஃபர்னிச்சருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் இந்த மாடல் இது வந்து தாண்டவம் கார்னர். தாண்டவத்திலே கார்னர். தாண்டவத்தில் 5 சீட்டர் பார்த்தோம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது 5 சீட்டர் அப்படியே எடுத்துட்டு போனால் இதோட கார்னர் கரெக்டுங்களா? சரிங்களா. இந்த கார்னர் பாருங்கள், உங்களுக்கு 5 சீட்டர் மாதிரியே வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும். அதே திக்னஸ் குஷன் கொடுத்துருப்போம், அதே சேம் குவாலிட்டி தான் இருக்கும். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36,000 வரும். 36 அதாவது 36,000 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் சோஃபா தேக்கு மரத்துலேயே செஞ்ச மாதிரி வாங்கணும்னா இங்கே தான் வர முடியும். இங்கே பாருங்க, இந்த மாடல் இது வந்து வள்ளி மாடல். வள்ளி மாடல் 5 சீட்டர் பார்த்துருப்போம். அதே இதில் வந்து கார்னரு, அந்த வள்ளி மாடல் கார்னருக்கும் அதே தான் சார் 8 இன்ச்சு தான் குஷன் கொடுத்துருப்போம். குஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குஷன் இல்லைங்க, ஓவராலாக எந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணலை. இந்த 5 சீட்டர் கார்னர் வள்ளி மாடல் 30,000 ஆஃபர் ப்ரைஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஷன் இல்லாத மாடல் சந்தனமாலான ஒரு மாடல் 5 சீட்டர் பார்த்துருந்தோம். அந்த 5 சீட்டர்லேயே கார்னர் சோஃபா ஃபுல் குஷன் இல்லாமல் யூஸ் பண்ணுறது 30,000 ஆஃபர் ப்ரைஸில் வரும். 30,000 கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே இது பாருங்கள் சார், இந்த மாடல் ஆர்கிட் மாடல். ஆர்கிட் மாடலில் நம்மகிட்ட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீன்ஸ் டிசைன்ஸோடு கொடுத்துருப்போம், ஹைலைட் பண்ணியிருப்போம். நம்மகிட்ட எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாடல்லையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாடல் நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் வந்து 28 வருங்க. ஸோ இப்போ டீபாய்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன். டீபாயில் நம்மகிட்ட என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நம்ம என்னென்ன மாடல் பார்க்குறோமோ, இப்போ வள்ளி மாடல் பார்க்குறோன்னா வள்ளி மாடல்லையே வந்து அதே பேட்டர்னில் டீபாய் கொடுத்துருவோம். அந்த டிசைன் அப்படி தாண்டவம் அப்படிங்கும் போது தாண்டவம் பேட்டர்னில் கொடுத்துருவோம். அடுத்து ஆவேச மாடல் பார்த்தோம், திருஷ்யம் மாடல் பார்த்தோம். ஒவ்வொரு மாடலுக்குமே வந்துட்டு நம்மளுடைய அதே பேட்டர்னில் டீபாய் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். சேம் பேட்டர்ன் டிட்டோவாக இருக்கும். அப்போ அதை பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சோஃபா டீபாய் ஒரு செட்டாக யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் அது ஹாலில் மேட்சிங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஏன்னா நிறைய பக்கம் சோஃபா ஒரு டிசைனில் இருக்கும், டீபாய் ஒரு டிசைனில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் ரெண்டு சேம் இதில் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் தேக்கில் சோஃபா காமிச்சிட்டோம், கட்டில் காமிச்சிட்டோம், ஆஃபீஸ் டேபிளும் காமிச்சிடலாம். தேக்கிலேயே சார்? தேக்கிலேயே தான். உண்மையாக இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் டேபிள் வச்சுருக்கிறோம், ஆஃபீஸ் சேர் வச்சுருக்கிறோம், ரிவால்விங் சேர்ஸ் வச்சுருக்கேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாமே தேக்கிலே மேனுஃபேக்சரிங் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அப்போ ஒரு சில கஸ்டமர் நினைக்கலாம் எல்லாமே தேக்கில் நமக்கு கொடுக்குறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கா? இப்போ கஸ்டமர் கேட்டாலும் பண்ணி தரலாம், பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கடையில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே தேக்காக தான் இருக்கணுன்றக்கோசரமே இவங்க உட்கார டேபிள் கூட தேக்கிலே பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் தேக்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆஃபீஸ் ஃபர்னிச்சரும் நாங்கள் யூஸ் பண்ணுறதுமே வந்து தேக்கில் தான். ஏன்னா இப்போ ஒன்று ஸ்போர்ட்டிங் அவ்வளோதான், லைஃப் லாங் யூஸ் பண்ண போகிறோம் தான். லைஃப் டைமுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டேபிள் சேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும். இதில் மெயின் இப்போ ஆஃபீஸ் டேபிள் பார்த்துட்டோம், ரிவால்விங் சேர். இது தேக்கிலேவா சார்? ஆமாம். என்னங்க இது, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க? எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் ரிவால்விங் சேர் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. தேக்கு மரத்துல ரோலிங் சேர் பார்த்துருக்கீங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறோம். கஸ்டமர் இந்த மாதிரி கேட்டாலும் நம்ம மேக் பண்ணி கொடுத்துக்கலாம். லைஃப் ஃபர்னிச்சரில் 15,000க்கு ஒரே ஒரு மாடல் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ புது ஷோரூம் ஆஃபராக வந்து பண்ணால் இங்கே தெரியுற அத்தனை மாடலுமே குயின் சைஸ் ஃபுல் தேக்கில்
15,000 ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம். எது எடுத்தாலும் 15,000 நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இந்த சைடு பார்க்குறது எல்லாமே வந்து கிங் சைஸ் மாடல். கிங் சைஸ்லேயே வந்து 20,000 ஒரு மாடல் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஓப்பனிங் ஆஃபரில் அதே 20,000 இந்த மாதிரி சிஎன்சி ஒர்க்கில் நிறைய டிசைன் அப்கிரேட் பண்ணி 20,000 ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாடல் ஸ்டாக்கும் இருக்குங்க. பின்னாடி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த 20,000 மாடல் தான். இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்? ஸோ இங்கே வந்து டைனிங் டேபிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த மாடல் ஸ்பேஸிங் டைனிங் டேபிள். இதில் பார்த்துட்டிங்கன்னா சேர் வந்து நம்ம கவ் டைப்பில் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆமாம். ஓகேங்கண்ணா. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஃபுல் தேக்கில் நமக்கு வித் கிளாஸ், இது எல்லாத்துலேயுமே கிளாஸ் வந்துடும். ஓகே, இந்த கிளாஸோட வந்து நமக்கு 24ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் வருங்கண்ணா. 24,000 வரும். ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலம்பூர் டேக்கில் தான் வருங்கண்ணா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல். இது ரெக்டாங்கிள் டைப்பில் 4x3 சைஸில் வரும். ஸோ இது கிளாஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். ஆமாம், மேலே கிளாஸ் போட்டுரும். உள்ள வந்து இந்த பெபிள் டிசைனோட வந்துடும். ஓகேங்கண்ணா. இது வந்து 4x3 சைஸ். இந்த சேரோட வந்து நமக்கு 25,000ங்கிற ஆஃபர் ப்ரைஸ் வருங்கண்ணா. சேரோட சேர்த்து 25. ஆமாம். அடுத்த ப்ரைஸ் அடுத்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாடல். இந்த மாடல் வந்து 25,000 ஆஃபர் ப்ரைஸ் வரும். ஓகேங்கண்ணா. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 சேர் வந்து நம்ம கவ் டைப்பில் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி பெண்டாகி வந்துடும். பென் டைப்பில் வந்துடும். இந்த டேபிளோடைய லெக் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 4x4 லெக் நல்லா ஹெவியாகவே இருக்கும். பென் டைப்பில் வரக்கூடிய சேரோடவே லைஃப் நல்லா வரும். அப்படி ஆமாம், பென் டைப்பில் வரும்போது நான் உட்காருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாடல் எடுத்துன்னா உங்களுக்கு வந்து 27,000 ஆஃபர் ப்ரைஸ் 27,000 வரும். ஓகேங்கண்ணா. இந்த மாடல் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து நமக்கு 30,000 வரும். இதில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா லெக் வந்து 5 கஞ்சு லெக் வரும். 5 கஞ்சு லெக் பால் டிசைனோட கொடுத்துருப்போம். ஓகே, இதுவும் வித் சேரோட 30,000 ஆஃபர் ப்ரைஸ் வரும். ஓகேங்கண்ணா. இந்த மாடல் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சக்கரம் டிசைன் வரும். சூப்பர்ண்ணா. எல்லாமே பார்த்தா நிலம்பூர் டேக்கில் தான் வருங்க. லெக்கோட டிசைன் மட்டும் சக்கரம் டைப்ல நம்ம கொடுத்துருப்போம். ஓகே, இந்த மாடல் நமக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து 34,000 வருங்க. 34,000 வரும் 4 சீட்டர்ஸ்ல. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஷேப் கூட நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து கவ் பண்ணிருப்போம். அதுல வந்து ஃபுல் ஸ்கொயரா வேணா ஃபுல் ஸ்கொயரா நம்ம பண்ணிருக்கலாம். இது பார்த்தா 34 வரும். அடுத்து வந்து 6 சீட்டர்ஸ் மாடல் பார்க்குறோம். ஓகே, 6 சீட்டர்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம பேசிக் மாடல் 6x3 டேபிள் வித் 6 சேரோட பார்த்தா நமக்கு 33,000 ஆஃபர். 33,000 வருங்க. சூப்பர்ண்ணா. நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே, சார் 4 சீட்டர்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆமாம், 4 சீட்ல இருக்கிற எல்லா மாடலுமே 6 சீட்டர்லயே நம்ம வச்சிருக்கிறோம். அதே மாடல் பால் லெக் டிசைனோட நமக்கு இந்த மாடல் எடுத்தீங்கன்னா 38,000 வருங்க ஆஃபர் பிரைஸ்ல 6 சேரோட. ஓகேண்ணா. இந்த மாடல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓவல் ஷேப்ல வரும். 6x4 சைஸ் வரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா லெக்ல ஏரியா வந்து நம்ம இந்த பூஜா டைப்ல நம்ம கொடுத்துருப்போம். சூப்பர்ண்ணா. இது வந்து சாலிடா ஒரே வுட்டாவே இருக்கும். நெக்ஸ்ட் இது நான் பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு சார். இந்த மாடல் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து அவருடைய ரெசார்ட்டுக்கு ஒரு 6 பீஸ் வந்து ஒரே மாதிரி மாடல் வேணும், சம்திங் டிஃப்ரென்ஸா வேணும்னு கேட்டிருந்தாரு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல இந்த மாடல் லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மாடலே எனக்கு 6 பீஸ் கொடுங்கன்னு சொன்னதுனால மேக் பண்ணிட்டு இருக்கிறோம். சார் இது பேர் இது தாஜ்மஹால் கட்டில் தான். தாஜ்மஹால் கட்டில். ஆமா, இது ஃபுல்லாக உங்களுக்கு தாஜ்மஹால் பேட்டர்ன் அப்படியே இருக்கிறதுனால நம்ம தாஜ்மஹால்னே நம்ம இது பண்ணிட்டோம். இது ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட் ஒர்க்கில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நிலம்பூர் தேக்கில் மொத்தமாக பார்த்தோன்னா ஒரு ரெசார்ட்டுக்கு 6 பீஸ் சிங்கிளாக ஒரே டிசைனை வேணும்னு கேட்டதாங்க. அதுக்காக நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகல. செமி ஃபினிஷிங்கில் தான் இருக்குதுங்க. ஓகே, இதுக்கப்புறம் தான் பாலிஷ் எல்லாம். ஆமாம், இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இன்னும் பாலிஷ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. செமி ஃபினிஷிங்கு இப்போ உங்களுக்காக வந்து நான் வீடியோவில் அதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம். ஆமாம், இங்கே தான் நம்ம ஃபேக்ட்ரி. ஓகே, சரி. இப்போ என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக? சரி, இது வந்து நம்ம பாலிஷ் பண்ணுற இடம் சார் இது. ஓகே, பாருங்க, மரம் நம்ம வந்து தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் சீலர் அடிக்கிற ஸ்டேஜுங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து சாண்ட்ரிங் பண்ணினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பாலிஷ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். ஓகே, எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம். ஆமாம், இது எல்லாமே சீசனிங் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுதான் நிலம்பூர் டேக் கூட இதுங்க. ஓகே, ஒரிஜினல் கிரைன்ஸ் என்ன இருக்குங்கிறது நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, இதே ஃபினிஷிங் தான் உங்களுக்கு பாருங்க. இந்த மரம் எடுத்து ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மரமும் பிஃபோராக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகேங்கண்ணா. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் பாலிஷ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சுட்டு இருக்கோம். மொத்தம் 3 கோட் நம்ம வந்து வார்னிஷ் பாலிஷ் அடிப்போம். சரி, இப்போ ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் ஆஃபராக வந்து அப் டு 50% வரைக்கும் ஓப்பன் பாக்ஸ் சேல் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம். இல்லை எல்லா ப்ராடக்ட்டுமே அப்ளிகபிள் ஆகும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாமே நம்மகிட்ட அப்ளிகபிள் ஆகும். ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோட ஃபேனில் கொண்டாங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த கடையில் நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாமே தேக்கு மட்டும் தான். அது கிரேட் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டேபிள் முதல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ரோலிங் சேராக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓன் மேனுஃபேக்சர் பண்ணி கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் டேட் வர சண்டே, அதாவது இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இந்த கடையை ரிலீஸ் ஆகும், படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நம்ம கடை ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ மேலே அட்ரஸ் எப்படி வரணும் தெளிவாக இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் நம்ம கடைக்கு வரக்கூடிய லேண்ட்மார்க் வந்து பாலக்காடு மெயின் ரோடு. பாலக்காடு மெயின் ரோடில் வஹா பெட்ரோல் பங்கு தான் ஃபேமஸுங்க. அங்கே எல்லாருக்குமே தெரியும் வஹா பெட்ரோல் பங்கு. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் 50 மீட்டர்ஸில் நம்ம ஷாப் நேராக உள்ள வந்து நம்ம கடை. ஆமாம் சார், அதாவது நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சர் யூனிட் பார்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட குடோன் பின்னாடியே தான் இருக்குது. அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. டெலிவரி சார், ஏன்னா இப்போ கோயம்புத்தூரில் இருக்கவங்க இல்லை பக்கத்தில் ஈரோடு, திருப்பூர் இருக்கவங்களா
நம்ம கடைக்கு டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சென்னை, மதுரை, திருச்சி, சேலம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி சார் எல்லா கஸ்டமருக்கும் வந்து நம்ம வீடியோ கால்ஸ் மூலமாக நம்ம காமிச்சு கொடுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பலாம். அவன் வீடியோ காலில் பார்க்குறோன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம வீடியோவில் இப்போ நம்ம வீடியோ எடுத்த மாதிரி வந்து கஸ்டமருக்கு வீடியோ கால் மூலமாக காமிச்சு கொடுத்து அவங்க 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். டெலிவரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம டெலிவரி அவைலபிள் இருக்குதுங்க சார்? அதுக்கு மினிமம் சார்ஜஸ் வரும். சார்ஜஸ் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி பண்ணிக்கலாம் சார். மெயினாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆரம்பித்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றத பக்கத்துலேருந்து கம்ப்ளீட்டாக இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ், அதாவது ஒரு சின்ன மரத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி இந்த அளவுக்கு ஃபர்னிச்சர் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் கோரிஸ் இருந்தாலும் சரி, கீழே உங்கள் நம்பர் கொடுத்துருக்க வரங்க கடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் நான் டாட்டா.